அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 95 அதிகாரம் 3 வசனம், 4 வசனம், 5 வசனம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று என்று இந்த சங்கீத பகுதியிலே ஆண்டவருடைய மகத்துவங்களை குறித்து முதலிலே நாம் இதை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். ஆபகுக் 3 அதிகாரம் 6 வசனம் 10 வசனத்திலே அவர் நின்று பூமியை அளந்தார், அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார், பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது, என்றுமுள்ள மலைகள் தாழ்ந்தது. பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின, ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று, ஆழி இறைந்தது, அதன் கைகளை உயர எடுத்தது. மீகா 1 அதிகாரம் 4 வசனத்திலும் மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போலவும், மலையிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும், பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்துவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 9-10 ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படும் கடவுது என்று சொன்ன உடனே சமுத்திரம் ஓரிடத்தில் சேர்ந்து விட்டது, வெட்டாந்தரை காணப்பட்டது. அவர் மகா பெரிய ஒரு தேவனாய் 3 வசனத்தில் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். அவ்வளோ பெரிய ஆண்டவர். இந்த பூமியில் காணப்படுகிற எல்லா தேவர்களை பார்க்கிலும், எல்லா அரசாட்சியில் உள்ளவர்களை பார்க்கிலும், எல்லா அதிகாரம் உள்ளவர்களை பார்க்கிலும் அவர் ஒருவரே மகா பெரிய தேவனும் எல்லா தேவர்களையும் நியாயம் விசாரிக்கிறவராக, மகா பெரிய தேவனாக, மகாராஜனாக. ராஜாக்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிலும் மகாராஜனாக இருக்கிற அவருக்கு முன்பாக இந்த பர்வதங்கள் எல்லாம் அவைகள் சிதறடிக்கப்படுகிறது, அவைகள் தாழ்ந்து போகிறது, உம்மை கண்டு நடுங்குகிறது, அவைகள் அக்கினிக்கு முன்பாக மெழுகு உருகுகிறது போல உருகி போகிறது என்றெல்லாம் ஆண்டவருடைய மகத்துவங்களை, அவருடைய படைப்புகளாகிய இயற்கை பார்க்கும் பொழுது அவைகள் நடுங்கி கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இங்கே சங்கீதத்தை எழுதின அந்த ஆசிரியர் ஜனங்களை பார்த்து அழைக்கிறார். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள் என்று அவர்களை அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். துதித்தலுடனே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம் என்றெல்லாம் அவர் கெஞ்சி கதறி அழைக்கிறது போல இங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 100 சங்கீதம் 1 வசனத்திலும் கூட அந்த ஆசிரியர் சொல்கிறார், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், அவரை இரட்சணிய கன்மலைக்கு பாட்டு பாட வாருங்கள் என்று சொல்லி இங்கே அழைப்பு விடக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உபாகமம் 32 அதிகாரம் 15 வசனத்திலே இந்த இயற்கையெல்லாம் நம்மை விட வலிமையான மலைகளும் பர்வதங்களும் மெழுகு போல உருகுகிற இந்த காலத்திலே, இந்த நாட்களிலே நம்முடைய இருதயம் அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய வசனங்களுக்கும் அவருடைய சத்தங்களுக்கும் அது கீழ்ப்படியாமல் போகிறதை உபாகமம் 32 அதிகாரம் 15 வசனம் சொல்கிறது. யெசூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் இரட்சிப்பின் கன்மலையை அசட்டை பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே அவன் கொழுத்து போகிறது மாத்திரமல்ல, அவன் ஸ்தூலித்து இன்னும் ரொம்பவும் குண்டாகி அவனுடைய கொழுப்புகளெல்லாம் அடைத்து கொண்டவனாக, அவன் ஆண்டவரையே உதைக்கிறவனாக, தேவனை விட்டு இரட்சிப்பின் கன்மலையையே அசட்டை பண்ணுகிறவனாக காணப்படுகிற மனுக்குலத்தை பார்த்துதான் இங்கே சங்கீதக்காரனாகிய ஆசிரியர் பர்வதங்களும் மலைகளும் வெட்டாந்தரைகளும் சமுத்திரமும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது ஒரு புல்லுக்கொப்பான, புல்லின் பூவுக்கொப்பான ஒரு மனிதனை தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கி அவனுக்குள்ளே சுயசித்தம் ஒன்றை வைத்தபடியினாலே அவன் கொழுத்து, அவன் ஸ்தூலித்து, அவன் நேனம் துண்ணின பொழுது அவன் உதைக்கிறவன்
இல்லாதவனாக காணப்படுகிறானே, அந்த மனு குலத்திற்கு தான் இங்கே ஒரு ஆசிரியர் அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தரை கெம்பீரமாக பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், துதித்தலுடனே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களினால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். அதுக்கு 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவரை பணிந்து நாம் ஆராதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. நாம் யசூரர்கள் அல்ல, நாம் கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணு போய் அவரை மிதிக்கிறவர்கள் அல்ல. நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். அவர் மேய்ப்பர், அவர் நம்மை நடத்தக்கூடியவர். அவர் சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்பாக நாம் செல்லும்படி அழைக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி இந்த ஆசிரியர் ஒரு அறிவுரையை கூறி ஜனங்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். தாழ்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடன. அக்கினிக்கு முன்பாக மெழுகு உருகுவது போல பர்வதங்களெல்லாம் அவரை பார்த்தாலே உருகி போகுது. இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு வாழ்கிறோமே, நாம் அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு நாம் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் மேய்ப்பராக, நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்க வேண்டும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாய். அவருடைய சத்தத்தை காணும் பொழுது அவருடைய சத்தம் காதே ஸ்வனாந்தரத்தை அதிரச் செய்தது என்று பார்க்கிறோம். அவருடைய சத்தம் அக்கினியை பிளக்கக்கூடியதாக இருந்தது என்று பார்க்கிறோம். அது வனாந்தரத்தை அதிர செய்கிற ஒரு சத்தம், பெண்மான்களை ஈனும்படி செய்கிற ஒரு சத்தம். அத்தனையான வல்லமையுடைய ஒரு சத்தத்தை அவைகளெல்லாம் கேட்டு நடுங்கி நிற்கும் பொழுது மனுக்குலம் மாத்திரம் இருதயத்தை கடினப்படுத்துகிறதே. இருதயத்தை கடினப்படுத்துகிறபடினால் அவர்களை அழைக்கிறார். இன்று அவருடைய சத்தத்தில் கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ரெவிதீவிலே தண்ணீர் இல்லாமல் முறுமுறுத்து கலகம் பண்ணி அழிந்தது போல நீங்கள் அழிந்து போகாதபடிக்கும் மாசாவிலே பரீட்சை பார்த்தார்களே, ஆண்டவர் சொன்னாரே, இதுவரையிலும் 10 முறை இவர்கள் என்னை பரீட்சை பார்த்து விட்டார்கள் என்று சொன்னாரே. அப்படி ஆண்டவரை பரீட்சை பாராதபடிக்கு அவைகளெல்லாம் இவ்வளோ பெரிய நம்மை விட பெரிய படைப்புகளெல்லாம் நடுநடுங்கி நிற்கும் பொழுது மனிதனாகிய நாம் ஏன் நம்மை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு அவருடைய சன்னிதானத்தில் விழுந்து கிடக்கக்கூடாது? நாம் ஆடுகள் தானே, அவர் நம்முடைய மேய்ப்பர் தானே என்று சொல்லி இந்த ஆசிரியர் இங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். இதற்கு காரணம், இருதய கடினத்திற்கு காரணம் நம்முடைய அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும் இணைந்து நம்முடைய இருதயத்தை நிரப்பும் பொழுது மாத்திரம்தான் நம்முடைய இருதயம் கடினப்படக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இளைப்பாறுதலில் பிரவேசியாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போயிற்று என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் அவிசுவாசத்தினாலே, அவிசுவாசம் எதற்கெடுத்தாலும் சந்தேகம், எதற்கெடுத்தாலும் நாம் பாவம் அவிசுவாசம் என்பது ஒரு பாவம் இல்லை என்று சொல்லி நினைக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், மிகப்பெரிய பாவம். அவரை விசுவாசியாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு பாவம். அது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடியதாய் மாற்றிவிடுகிறது. 2வது, கீழ்ப்படியாமை. ஒருவனும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கீழ்ப்படியாமை, ஆண்டவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமை அவர்கள் பார்த்தாலேயே நடுங்கி விடுகின்றன. ஆனால் நாம் மேய்ச்சலின் ஆடுகளாக இருந்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை கொண்டு போய் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அவர் என்னை கொண்டு போய் விடுகிறார். அழகாய் சொல்லுகிறார். அவருடைய சத்தத்துக்கு பின்பாக போனால் ஒரு அமர்ந்த தண்ணீர்கள் உள்ள ஒரு வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறாரே. இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாய். இன்றைக்கு அவருடைய சத்தம் நம்மை நோக்கி துணிக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே, நான் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு உம்மை கெம்பீரமாய் பாடி இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண பாட்டு பாடி உம்மை துதிக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். துதித்தலுடனே உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களினால் நான் உம்மை ஆர்ப்பரித்து பாடுகிறதற்காக நான் வந்து விடுகிறேன் என்று
நாம் சொல்லி நம்மை அர்ப்பணிக்கலாம். எபிரேமியா 31:12 அவர்கள் வந்து சீயோன் உச்சியிலே கெம்பெரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவரை துதிக்கும் பொழுது, அவரை கொண்டாடும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் நமக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும், நம்முடைய ஆசீர்வாதங்கள், கையின் பிரயாசங்கள், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள், நாம் கைகள் செய்கிற எல்லா கிரியைகளையும் அவர் ஆசீர்வதித்து நன்மையும் கிருபையும் தொடர்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு தரும்படியாய் வாஞ்சிக்கிறார். ஆறறிவு படைத்த நாம் அந்த சத்தத்தை இன்று கேட்போமானால் நம்மை தாழ்த்தி அவருடைய சன்னிதானத்திலே ஒப்பு கொடுப்போம். அழைக்கிற ஆசிரியருடைய சத்தத்துக்கு இணங்கி நம்முடைய மகா பெரிய அந்த தேவனும் அந்த மகாராஜனுமாய் இருக்கிறவரை நாம் தொழுது கொள்ளுவோம். அப்பொழுது நாம் நிச்சயமாக இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். கண்ணீருடன் நீயோ அருள்வேன்.